பார்க்கும்போது நம்மளை வந்து அப்படியே ஸ்க்ரீனுக்குள்ளேயே கொண்டு போன மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த ஹிஸ்டாரிக் விஷுவல்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. வாவ் மூமெண்ட் கிளைமேக்ஸ் ஆக்சுவலி வாவ் மூமெண்ட் அந்த லாஸ்ட் ஒரு 15-20 மினிட்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் மூவி ஃபுல்லாகவே. இந்த படத்தில் கேரக்டராக வந்திருக்காங்க, ஒடிசிஸ் கேரக்டராக வந்திருக்காங்க. நல்லா இருக்கு, சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. இது நோலனுடைய இதுக்கு முன்னாடி படங்கள்ல வந்த மாதிரி ஏதாவது புதுசாக அதெல்லாம் இருந்துச்சு ப்ரோ, உள்ளே பார்க்கும்போது நம்மளை வந்து அப்படியே ஸ்க்ரீனுக்குள்ளேயே கொண்டு போன மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த ஹிஸ்டாரிக் விஷுவல்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நோலன்னாவே எப்பயுமே பயங்கரமாக ஒர்க் பண்ணுவாருன்ற ஒரு ஃபீல் இருக்கும்ல. இதில் வந்து வேறு லெவலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எதுவுமே உங்களுக்கு செட்டு, எதுவுமே இது வந்து ஆர்டிஃபிஷியல், எதுவுமே இது விஎஃப்எக்ஸு அப்படின்னு எந்த இடத்துலையுமே உங்களுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி கொஞ்சம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. பட் செகண்ட் ஹாஃபில் வந்து நல்ல சுறுசுறுப்பாக எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இல்லை அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த படம் ஸ்டோரி வந்து பயங்கரமாக சொல்லியிருந்தாங்க. ஸ்க்ரீன் ப்ளே பயங்கரமாக இருந்துச்சு. பிஜிஎம்லாம் கொஞ்சம் காது வலிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஐமேக்ஸில் பார்க்குற மாதிரி இருந்தால் இல்லைனா கூட இந்த ஸ்க்ரீன் பார்க்குறது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இருந்த நோலன் படங்கள்ல ஒவ்வொரு ஜானர்ல இருக்கும். இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக் பேஸ்டு மூவி. இந்த மூவியை அவர் எப்படி எடுத்திருக்காரு? ஆக்சுவலாக வந்து அவர் இது வந்து ஒரு சேலஞ்சாக தான் சொன்னார். ஆப்பன்ஹைமர் முன்னாடி வந்து நான் இதை எடுப்பேன், இது நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒன்று பண்ண போகிறேன். ஸோ இது வந்து எனக்கு ஒரு பெரிய ட்ராவல் தான், இதை நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் தான் நம்ம ஆடியன்ஸ்கிட்டே கேட்டார் அவர் எப்படி நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றது. என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காரு அவர். இந்த படத்தில் சரி எல்லாமே நீங்கள் சூப்பராக சொல்லுங்கள், எதுவுமே கொஞ்சம் கூட நமக்கு தொய்வு அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்றது. படம் பொறுமையாக போகும் சார். படம் வந்து எப்பயுமே அவர் படம்னாலே பொறுமையாக தான் போகும். ஸோ ரொம்ப பொறுமையாக தான் போச்சு படம். நம்ம அந்த படத்துலேருந்தே பார்க்கணும் அப்படின்னா அந்த கேரக்டர்ஸ் என்ன பேசுகிறாங்கன்றதை கண்டிப்பாக அவங்க கூட லிசன் பண்ணால் மட்டும் தான் அந்த படத்தோட நம்ம ட்ராவல் ஆக முடியும். இல்லை நம்ம வந்து அவங்க பேசுகிற சில இடத்துல நம்மளால நோட்டீஸ் பண்ண முடியல, நம்ம படத்துலேருந்து வெளியே வந்துடுவோம். கண்டிப்பாக புதுசாக என்ன எதிர்பார்க்கலாம் இப்போ இந்த படம் பார்க்குறவங்களுக்கு? புதுசான எதுவும் இருக்காது ப்ரோ. நீங்கள் வந்து இப்போ வெறும் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. ட்ரெய்லரில் சொல்லாதது தான் இதில் வந்து படத்தை சொல்லியிருக்காங்க. பட் நிறைய சர்ப்ரைசிங் மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் ஸ்பாயில் பண்ண விரும்பல. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. படத்தில் பேட்மேனுடைய ஆக்டிங், டாம் ஹாலண்ட் இருக்காரு. ஸோ அவங்கள எல்லாருமே பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து ஸ்பைடர்மேன், பேட்மேன் அதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் கேரக்டராக வந்திருக்காங்க. ஒடிசிஸ் கேரக்டராக வந்திருக்காங்க. டாம் ஹாலண்ட் வந்து அவங்க பையனை சூப்பராக பண்ணியிருந்தாங்க. லென்த்தாக தான் இருந்துச்சு. ஆனால் நாட் அ யூஷுவல் நோலனோட டச் கிடையாது அது. எதனால் அந்த ஃபீல்? இல்லை ப்ரோ, ரொம்ப ஒரு 3 ஹவர்ஸ்னால ஒரு மாதிரி ரொம்ப லாங்காக போகிற மாதிரி இருந்துச்சு. அப்படி தெரிஞ்சு ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிக்கலாம் ப்ரோ. இது வந்து எப்படி சொல்கிறது, நோலனோட யூஷுவல் டச் கிடையாது, அதனால சொல்கிற மாதிரி. இவங்களோட கதையெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நீங்கள் அந்த பழைய படங்கள்லாம் சொல்கிறாங்க, ஒரு 3-4 படம் பார்த்துட்டு வாங்க. யூரோப்பியன் ரோமன் கதையாக வந்து பார்க்கலாம், நீங்கள் பார்க்கலாம், நல்லா தான் இருக்குது. இல்லை எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்தீங்களா? உங்களுக்கு படம் எப்படி சர்ப்ரைஸாக இருந்தது? இல்லை ப்ரோ, ஆக்சுவலாக வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவுமே இல்லை. ஆனால் அவர் இந்த படம் எடுக்க போகிறான்றது ஆப்பன்ஹைமருக்கு முன்னாடி ஒரு பைட் கொடுத்துருந்தாரு. அந்த பைட்டை நான் பார்த்துருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அவர் ரெஃபரன்ஸாக எடுத்த அந்த சீன்ஸ் எல்லாமே நான் படித்த புக்ஸ்லேருந்து வந்தது தான். சரி, அந்த புக்லேருந்து எடுத்ததுனால நான் எனக்கு ரொம்ப ஃபீல் இருந்துச்சு, நான் எப்படி அவர் பண்ண போகிறாரு, அதை பார்த்தே ஆகணும், இது எப்படி கொண்டு வருவார் இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஒரு பயங்கர ஸ்டன்னிங்காக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாரு. சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலாக. எனக்கு தெரியல, லைக் அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷனோட வரவங்க மேபி நோலனோட மூவினா இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவங்களுக்கு மேபி இருந்திருக்கலாம். இது மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி. புக்கில் இருந்து தியேட்டருக்கெல்லாம் பார்க்கும்போது அதில் பெருசாக எக்ஸாக்யூரேட் பண்ணி எதாவது காமிச்சிருக்காங்க? இல்லை புக்கில் இருந்தது அப்படியே? இல்லை, புக்கில் இருக்கிறது அப்படியே தான் சொல்லியிருக்காங்க. லைக் எனக்கு அதில் 2-3 புக்ஸ் எனக்கு தெரிஞ்சு 2 புக்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சது. ஒன்று சர்ச்னு ஒரு ஸ்டோரி, அது ஒரு நாவலும், இன்னொரு எனக்கு நாவல் பேர் ஞாபகம் செல்லான்னு ஒரு சி மான்ஸ்டரோட ஸ்டோரி சொல்லுவாங்க. அதில் அந்த மாதிரி 2 இருக்கும்போது அந்த சர்ச்ன்ற ஸ்டோரி வந்து ஒரு விச்சோட ஸ்டோரி. அது ஆக்சுவலி அவங்களோட ஒரு க்ரீக் காட்ஸ் வந்து கர்ஸ் பண்ணி அவங்கள ஒரு ஐலாண்டில் வச்சுருப்பாங்க. லைக் அதை வந்து இதில் இன்கார்பரேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவியில் அதை காமிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம அது எதிலே ஸ்டோரியே சொல்லிடுவாங்க, அவள் ஏன் அங்கே இருக்கிறா, அவளால் என்ன பண்ண முடியுன்றதெல்லாம் அந்த மூவிலே காமிச்சிருவாங்க. லைக் அதனால ஸ்டோரி நம்ம படிக்கல, கனெக்ட் ஆகாது, அந்த மாதிரி இருக்காது. ஐமேக்ஸ்ல தான் எடுத்தது இது. ஸோ இந்த நம்ம ஊர் தேட்டரில் பார்க்கறதுக்கு எப்படி இருந்துச்சு? நம்ம ஊர் ஐமேக்ஸ் தேட்டரே அங்கே இருக்கிறத விட ஏதோ ஒரு 20 அடி ஏதோ கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இந்த ஆர்டினரி தேட்டரில் பார்க்கும்போது நமக்கு அந்த ஃபீலை வந்து போர்ட்ரே பண்ணுறாங்க. இது வந்து ஐமேக்ஸுக்காக எடுத்த ஒரு படம் அப்படின்றத தாண்டி இது ஸ்கிரிப்டு, அந்த விஷுவல்ஸு, அந்த மியூசிக்கு, அதையெல்லாம் பார்க்கும்போது நம்ம ரொம்ப வியக்க வைக்கிறாங்க. அதுதான் கிறிஸ்டோபர் நோலனுக்கு அப்படி எங்கே இருந்தால் மூளை இருக்கு அப்படின்னு தெரியல. எப்படி இந்த மாதிரி எடுக்கிறாங்கன்னே தெரியல. ரொம்ப பயங்கரமாக எடுத்திருக்காங்க ப்ரோ, சூப்பராக இருக்குது. ஓகே ப்ரோ, இதுக்கு முன்னாடி வந்த படங்கள்ல ஒவ்வொரு மாதிரியான டிஃபரன்ஸ் இருக்கும். ஆமாம். ஸோ இந்த படத்தில் அந்த மாதிரி என்ன நம்ம பார்க்கலாம்? இதில் வந்து நிறைய ஏன்ஷியன்ட்டான விஷயங்கள் நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே தான் இதில்
வேறு லெவலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயம் வந்து இன்டர் கனெக்டடாகவே இருக்கும். ஒரு விஷயத்தையும் ஒரு டைம் பீரியடில் வந்து சொல்லுவாங்க. ஆனால் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இது நடந்திருக்கு, இந்த இடத்துல இது நடந்திருக்குன்னு சொல்லி நம்மளால் யோசிக்க வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. இது வந்து பெருசா சிஜிலாம் எதுவுமே பண்ணாம தான் அந்த புக்ல இருக்க விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் கொண்டு வர முடியுமா அப்படின்ற அந்த ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்க தியேட்டர்ல பார்க்கும்போது ஃபீல் ஆச்சு உங்களுக்கு? லைக் நான் ரிவ்யூஸ் எதுவுமே பார்க்கல. லைக் நான் ட்ரெய்லர் கூட பார்க்கல மூவிக்கு. நான் டேரெக்டாக தான் வந்து பார்த்தேன். ஸோ மேபி பார்த்துருந்தேன்னா ஐ வுட் ஹவ் டன் மை ரிசர்ச். லைக் எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துருப்பேன். அந்த மாதிரி எதுவும் பார்க்கறதுனால நான் என்ன ஸ்டோரினே தெரியாமல் தான் நான் வந்தேன். ஸோ நோலனோட இதுக்கு முன்னாடி இருக்க மூவிஸ்லாம் ஒவ்வொரு ஜானர்ல ஒவ்வொன்று பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக் பேஸ்டு, ஸோ இது வந்து ஒரு புக்கோடைய பேஸ் பண்ணி எடுத்ததுல நமக்குன்னு ஒரு பெருசாக எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருக்காம நீங்க ரேண்டமா வந்திருக்கீங்க. உங்களுக்கு இந்த படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது எப்படி இருந்துச்சு அந்த? லைக் நல்லா இருந்தது. லைக் அதுதான் சொல்கிறேன். நான் நாவல்ஸ் படிச்சதுனால எனக்கு அது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங். ஐயோ நம்ம படிச்ச நாவல்ஸ் இங்கே இருக்கே, நம்ம இந்த ஸ்டோரிஸ்லாம் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியுமேன்ற பார்க்கும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் கனெக்ட் ஆச்சு. ஓகே, இப்போ இந்த ட்ராஜன் ஹார்ஸை பற்றி அந்த புக்கில் வந்து ஆக்சுவலாக இவர் எடுத்த அந்த புக்கில் வந்து ரொம்ப சூப்பராக சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஹார்ஸை பற்றி இது தியேட்டரில் எப்படி இருக்கு? அப்படியே தான் அதை விஷுவல் ரெப்ரஸன்டேஷன் பண்ணியிருப்பாங்க. எங்கேயுமே அதை வந்து இது இல்லையே, இதையே இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி இருக்காது. ஸ்டோரியில் என்ன இருக்கோ அந்த ஹார்ஸ் பற்றி அது அப்படியே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 3 hours மூவி அப்படின்றது உங்களுக்கு கிளைமேக்ஸ் எப்படி இருந்துச்சு, இன்டர்வல் பிளாக் எப்படி இருந்துச்சு? ஸோ அந்த மாதிரி எதனா இந்த ஒரு சில இடங்கள்ல எதனா வந்து ரொம்ப வாவ் மூமெண்ட் அந்த மாதிரி எதனா இருக்கா? வாவ் மூமெண்ட், கிளைமேக்ஸ் ஆக்சுவலி வாவ் மூமெண்ட். அந்த லாஸ்ட் ஒரு 15-20 மினிட்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் மூவி ஃபுல்லாகவே. நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்போம் இதுதான் இங்கே நடக்கணும், எடுத்து இவன் இதை பண்ணணும், இதை அவங்க கண்டுபிடிக்கணும், அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு இருப்போம். அது அப்படியே இது நம்மளை டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்க. நான் அந்த எக்ஸ்பெக்டேஷன் அவங்க கொடுக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் ஜாய்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பார்க்க. ஸோ உங்களுடைய ரேட்டிங் 5க்கு எவ்வளோ கொடுப்பீங்க? 5 கொடுக்கலாம். எனக்கு ஓகே 5 கொடுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. 3 hours அப்படின்ற அந்த லென்த் சார் 3 ஹவர்ஸ்ன்றது எனக்கு எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ அதே இடத்துல முடிஞ்ச மாதிரி தான் இருக்குது. எனக்கு அந்த லேக், படம் பொறுமையாக போகுமே தவிர லேக்லாம் எதுவும் கிடையாது, தேவையில்லாத சீன்ஸ்னு எதுவுமே கிடையாது. எல்லாமே கரெக்டான சீன்ஸ், எல்லாமே கரெக்டான ஒரு சினாரியோவில் பண்ணியிருந்ததுனால என்னை பொறுத்த வரைக்கும் எங்கேஜாக போச்சு படம். ஓகே, இந்த 3 hours லென்த் அப்படின்றது நம்ம நார்மலாக இப்போ தமிழ் மூவிஸ்ல எடுத்துக்கிட்டோம், கொஞ்சம் நமக்கு அந்த லேக் அடிக்கும், அந்த ஸ்க்ரீன் பிளேல எதனா ஒரு சில தொய்வுகள் ஏற்படும். சரி, நம்ம கமர்ஷியல் படம் எடுத்தோன்னா 2.5 மணி நேரமே போதும். இது புக்கோட ரெஃபரன்ஸ்லேருந்து எடுத்ததுனால கண்டிப்பாக ஒரு 3 மணி நேரமாச்சு வச்சிருந்தா தான் நம்மளுக்கு அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதே புரியும். ஸோ அதனால கண்டிப்பாக இந்த டைமிங் தேவை தான் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகே, இந்த பேட்மேன் அந்த மாதிரி அந்த கேரக்டர் ஆர்க்லாம் கரெக்டாக எல்லாத்தையும் சூப்பராக இருந்துச்சு சார். ஏன்னா ஒரு கேரக்டரையும் கரெக்டாக அவர் எங்கே யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கு, எந்த டைமில் இந்த கேரக்டர் உள்ளே எடுத்துன்னு வரணும் வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அவரோட டச், அவரோட ஃபீல் அந்த படத்தில் நல்லாவே இருந்துச்சு. நீங்கள் படித்த புக்கில் இருந்தும் ஸோ இது வந்து இப்போ நம்ம தியேட்டரில் பார்க்கும்போது எதனா வந்து ஒரு சில விஷயங்கள் ரொம்ப எக்ஸாக்ட் மாற்றவே இல்லை சார், மாற்றவே இல்லை. அப்படியே கரெக்டாக அந்த நான் புக்கில் என்ன படித்தனோ ஒரு சின்ன சீக்வன்ஸ், ஒரு சின்ன ஒரு அனிமல் வருதாகட்டும், அதை கூட கரெக்டாக பண்ணியிருக்காரு அவர் அந்த இடத்துல. விஷுவல்லாம் கிராண்டாக தான் ப்ரோ இருந்துச்சு, அதில் பிரச்சனை கிடையாது. எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி லென்த்தாக போகிற மாதிரி இருந்துச்சு. சில இடத்துல இப்போ எப்படி சொல்கிறது, சென்டையா எதுக்கு வந்தாங்க அதெல்லாம் ஒரு சில நேரத்தில் புரியல. இன்னும் கொஞ்சம் நமக்கு இங்கிலீஷ் அவ்வளோ கரெக்டாக தெரியலன்னா தமிழில் பார்த்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரியுன்ற மாதிரி இருக்கும்.